பலத்த பாதுகாப்புடன் கர்நாடக மாநிலத்தில் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு ஞாயிறன்று நடந்தது. மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்று வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். மொத்தம் 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக மாநில சட்டசபை தேர்தல் ஞாயிறன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. மைசூரில் உள்ள பெரியபட்னா தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் இறந்ததால் 223 தொகுதிகளில் மட்டுமே ஓட்டுப்பதிவு நடந்தது. காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்த ஓட்டுப்பதிவு நேரம் செல்ல செல்ல விறுவிறுப்புடன் நடந்தது. ஓட்டுச்சாவடி முன் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஓட்டு போட்டனர். ஆளும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம், கர்நாடக ஜனதா கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உள்ளிட்ட 2940 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களது தலைவிதியை 4,36,00,000 வாக்காளர்கள் நிர்ணயிக்கின்றனர். கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் ஹூப்ளியிலும், முன்னாள் முதல்வரும் கர்நாடக ஜனதா கட்சி தலைவருமான எடியூரப்பா ஷிகாரிபூர் தொகுதியிலும் ஓட்டு போட்டனர். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி, பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் ஆனந்த் குமார், முன்னாள் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பெங்களூரில் வெவ்வேறு இடங்களில் ஓட்டளித்தனர். மெஜாரிட்டியுடன் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று வெங்கையா நாயுடு கூறினார். ठीक है, मैंने वोट डाला. मुझे पूर्ण विश्वास है भारतीय जनता पार्टी दोबारा सत्ता में आएगा कर्नाटक में. करप्शन का इश्यू कांग्रेस के ऊपर उल्टा पड़ेगा. कारण क्या है, कांग्रेस पार्टी नेक डीप इन करप्शन. முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சி தலைவருமான தேவேகவுடா ஹசன் மாவட்டத்தில் மனைவியுடன் வந்து ஓட்டளித்தார். மாநில போலீசார், மத்திய ரிசர்வ் போலீசார், துணை ராணுவத்தினர் என 1,35,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் ஒரு சில இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடந்தன. கோலார் மாவட்டத்தில் காங்கிரசார் மற்றும் சுயேட்சை வேட்பாளரின் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது. பல இடங்களில் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் ஓட்டுப்பதிவு பாதிக்கப்பட்டது. வழக்கத்தை விட காலை 7 மணிக்கே ஓட்டுப்பதிவு துவங்கியது. மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. ஓட்டு எண்ணிக்கை மே 8ஆம் தேதி நடக்கிறது. அன்றைய தினம் பாரதிய ஜனதா ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது காங்கிரசிடம் பறிகொடுக்குமா என்பது தெரிந்துவிடும். கர்நாடக சட்டசபை தேர்தல் 2014 லோக்சபா தேர்தலுக்கான முன்னோட்டமாக அரசியல் நோக்கர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது.